இன்னைக்கு நம்ம யார் சந்திக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா the great and famous theatre in Madurai, Mani Impala Theatre owner Mr. Mani Verma and Mr. Karthikeyan. Hi sir. Hi. Hello. சார் நம்ம தேட்டர் வந்து மதுரையில் ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு தேட்டர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதிகமாக வர தேட்டர்னு மணி இம்பாலா தேட்டர்னு வெளியே நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. சார் நம்ம தேட்டர் எப்போ சார் உருவாச்சு? இந்த மணி தியேட்டர் இதுக்கு முன்னாடி வந்து மணி இம்பாலா கிடையாது. இது வந்து பழைய மணி தியேட்டர். மணி தியேட்டர் வந்து 1977 கட்டின தியேட்டர் இந்த தியேட்டர். இந்த தியேட்டரை வந்து நாங்கள் என்னுடைய தகப்பனார் என்னோட ஃபாதர் இஸ் நோ மோர், அவர் தான் இஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் அவர் company. So he is the first owner of the company. So we are all the second generation entrepreneur. So நாங்க வந்து 2000 வந்து இந்த தியேட்டரை விலைக்கு வாங்கி மாடிஃபை பண்ணி சிங்கிள் தியேட்டரை வந்து மாடிஃபை பண்ணி இப்போ 3 திரையரங்குகள் ஐ மீன் 3 ஸ்கிரீன்ஸா வந்து மாற்றி நல்லபடியா மக்களுக்கு தேவை என்னென்ன இருக்கோ அதை வந்து நாங்க கொடுத்துருக்கோம். சார் இப்போ நம்ம தியேட்டர்ல இருக்க நியூ டெக்னிக்கல் ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன இருக்கு? ஸோ இன்னைக்கு போற காலத்துல வந்து டெக்னாலஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டெக்னாலஜி இல்லாம எந்த ஒரு விஷயமும் சாத்தியப்படுறதுக்கு இல்லை. ஸோ டெக்னாலஜி தான் இனிமேல் உள்ள அப்டேட்ஸ். எல்லா பேருக்கும் எவ்ரிபடி இஸ் இன் ஆன்லைன், எவ்ரிபடி ஷேரிங், எவ்ரி திங் இஸ் கோயிங் ஆன் ஆன்லைன். ஸோ தியேட்டருக்கு நாங்க எப்படி கொண்டு வர்றது, டெக்னாலஜி உங்க கையில எல்லாமே நீங்க படம் பார்த்துடுறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்க புதுசா ஒரு இன்னோவேட்டிவா கொண்டு வந்தாதான் மக்கள் வந்து அதை வந்து ரசிப்பாங்க. ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ அவர் தியேட்டர் இஸ் த ஃபர்ஸ்ட் டு ஹேவ் அ டிஜிட்டல் சினிமா ஆல் ஓவர் தி இந்தியா. கியூப் வந்து இங்கே தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் ஆச்சு. நவ் வி ஆர் ஹேவிங் சோனி 4K சிஸ்டம் இன் ஆல் 3 screens over here, and then we are having RR 2D system சவுண்ட் சிஸ்டம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 24 channels சவுண்ட் சிஸ்டம் வச்சிருக்கோம் ஒரு ஸ்கிரீன்ல. ஸோ அதர் 2 screensல வந்து 7.1 channels. So these are the 2 major things for the audience. Sound and light தான் எப்பயுமே எதிர்பார்ப்பாங்க. So sound and 4K projection and good sound system. அதுக்கப்புறம் we have all high-tech seatings, good space for parkings and good facilities for good food courts for our patterns. அது கண்டென்ட் ரொம்ப முக்கியம். பாகுபலின்ற படம் டிமானிட்டேஷன்ல வந்துச்சுனாலும் அந்த 1000 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ அது வந்து அலை மாதிரி வரும் சில விஷயங்கள் வந்து. ஸோ அந்த நேரத்தில் ஸ்மாரான கண்டென்ட்ஸ் வந்தனால அதனால ஸ்மாரான ரெவன்யூஸ் வந்துச்சு. ஸோ ஜிஎஸ்டினா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். ஓகே, குட்ஸுக்கும் சர்வீஸ்க்கும் உண்டான டோட்டல் ஒரே டாக்ஸ் ஆல் ஓவர் இந்தியா. ஸ்டார்டிங் ஃப்ரம் காஷ்மீர், இந்திய எல்லைப்பட்ட காஷ்மீர் கம் டு அப் டு கன்னியாகுமரி வந்து ஒரே டாக்ஸ். ஒரே டாக்ஸ் தான். எங்க வேணாலும் எங்க போனாலும் யூ ஹேவ். பட் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு டிஃப்ரெண்ட் ஸ்பாட் இருக்கும். பாத்தீங்கன்னா ஏர்லைனுக்கு வந்து 1%, ஃபுட் ஹோட்டல் பாத்தீங்கன்னா 12%. ஸோ லக்ஸரிஸ் ஹோட்டல் பாத்தீங்கன்னா 1000 rupeesக்குள்ள இருந்துச்சுன்னா 18%, அபவ் 2000 rupees இருந்துச்சுன்னா 28%, சினிமாக்கு பாத்தீங்கன்னா 18%. ஸோ ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் பாத்தீங்கன்னா 5%, கடலை மிட்டாய்க்கு வந்து 18%, சாக்லேட்டுக்கு பாத்தீங்கன்னா டைரி மில்க் பாத்தீங்கன்னா 5%. சரிங்களா? ஸோ நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்ம ஜிஎஸ்டினால நீங்க ஏன் ஜிஎஸ்டிக்காக போராடுறீங்க? ஜிஎஸ்டி வேணாம்னு சொல்லி போராடுறீங்களா? இந்த ஜிஎஸ்டி வந்து வரி இதோட இதே தப்பானது இருக்கு, இந்த சிஸ்டமே தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி போராடுறீங்க? இல்ல, போராட்டம் வந்து இப்போதைக்கு ஆக்சுவலா வந்து போராட்டம் இப்போ ஜஸ்ட் நம்ம தான் இப்ப ரிசீவ் பண்ணோம். தந்தி டிவில வந்து வந்துருச்சு. எங்களுடைய சங்க தலைவர் அவர்கள் திரு ராமநாதன் அவர்கள் இப்பதான் குட் நியூஸ் எல்லாம் டிவிலாம் ஃபிளாஷ் ஆகிட்டு இருக்கு. 4 திரையரங்கம் போகுது. இதுக்கு முன்னாடி என்னது நல்ல விஷயத்த சொல்லியிருந்தோம். முடிஞ்ச நல்ல சுகமமா முடிஞ்சிருச்சு. நல்ல விஷயத்தோட வந்திருக்கு. ஜிஎஸ்டி வந்து 18% இருந்துச்சு. ஸோ என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் வந்து 30% இருந்துச்சு. இப்போ கவர்மெண்ட் அதை வந்து ஒத்துக்கிட்டாங்க எடுக்கிறோம்னு சொல்லி. நாளைக்கு அதோட கிளியர் பிக்சர்ஸ் என்னன்னு சொல்லி நம்மளுக்கு கிளியர் கிடைக்கும். இன்னைக்கு வந்து வாபஸ் பெறப்பட்டதுன்னு சொல்லி இப்போதைக்கு செய்தித்தாள் வந்துச்சு. அதிகாரப்பூர்வமா எங்கள் திரையரங்க உரிமையாளர்கள் எல்லாம் இப்போ கூப்பிடுவாங்க. இப்பதான் 5 நிமிஷம் நீங்க வந்தவருக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அந்த நியூஸ் வந்துச்சு. அதனால ஃபுல் ஃபிளட்ஜா எனக்கு தெரியாது. சமரசமா முடிஞ்சிருச்சு. நாளைக்கு தியேட்டர் என்ன போகுது, அதுக்கு உண்டான கண்டிஷன்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி நாளைக்கு கவர்மெண்ட் கசெட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன அளவு சொல்ல முடியும். ஆமா, நாளைக்கு தியேட்டர் என்ன ஆக போகுதுன்றது ஒரு ஆமா. அண்ணன் ஒரு கேள்வி விஷால் நடிகர் சங்க தலைவர், அவரை பத்தி சொல்லுங்க. அவரை பத்தி பாத்தீங்கன்னா
கொஞ்சம் துடிப்பான இளைஞர்னு சொல்லலாம். சரி. அவர் பொதுவா மிச்ச ஏற்கனவே இருந்த தலைவர்கள் எல்லாம் ஒரு ஏஜ் 60 வயசுக்கு மேல இருந்தவங்க தலைவரா இருந்தாங்க. சினிமா சங்கத்துக்கு முதல் தலைவர் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் இருந்தாங்க. எம்ஜிஆரோட துணைத் தலைவர் பாத்தீங்கன்னா எங்க கிராண்ட் ஃபாதர் தான் துணைத் தலைவரா இருந்தாங்க. உங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது பிசினஸ் மூலமா எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்? எங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஃப்ராங்கா சொல்லணும்னா சொல்லலாம் சார். ஒரு கணவன் மனைவிக்குள்ள ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு. இன்னைக்கு காலைல அடிச்சுக்குவோம், சாயங்காலம் பிடிக்கும். ஃப்ராங்கா சொல்லணும்னா அப்படிதான். இட்ஸ் லைக் ஃபேமிலி. ஸோ வி ஆர் இன் த ஃபேமிலி தான். காலைல சண்டை போடுவோம், நைட் ஆனால் சேர்ந்துக்குவோம். காலைல அதுதான், தட்ஸ் அ சிம்பிள் வேர்ட் ஐ ஹேவ் டு சே. இதுல நிறைய அர்த்தம் இருக்கு. ஃபேமிலின்றது நிறைய அர்த்தம் இருக்கு, நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது வந்து என்னைக்குமே இன்பம் துன்பம் இருக்கும். அதனால வந்து டெய்லி காலைல டிஸ்ட்ரிபியூட்டர் பேசுவேன், என்ன இப்படி பேசுவீங்க பேசுவோம். சாயங்காலம் வந்து நாங்க சேர்ந்து பேசிட்டு இருக்கோம், டிவி பார்க்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். தட் இஸ் த ஒன் வேர்ட், இட்ஸ் அ ஃபேமிலி. ஃபேமிலிக்குள்ள 6 விஷயம் நடக்கும், வீட்டுக்கு வீடு வாசல் தெரியுமா. ஸோ தட் சார், இன்னொரு விஷயம் சொல்லுங்க. ஓப்பனிங் ஷோ அப்ப டிக்கெட் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஒவ்வொரு பெரிய பெரிய ஹீரோஸோட படம் வந்து ஓப்பனிங் ஷோட டிக்கெட் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதிகமா இருக்குன்னா எங்க புரியல நீங்க கேட்க. டிக்கெட் ரேட் வந்து ஓப்பனிங் ஷோ தலை படம் பாத்தீங்கன்னாலும், இப்ப தளபதி படம் பாத்தீங்கன்னாலும் எவ்வளவு அப்படி அதிகமாலாம் இல்லையா, எல்லாமே கரெக்டான ரேட் தரும். 350 ரூபாய் கிட்ட. ரசிகர்கள் வந்து கொடுக்கறது தியேட்டர்ல வந்து கரெக்டான ரேட் தான் எப்பயுமே. தியேட்டர்ல எப்பயுமே கரெக்டான ரேட் தான் கொடுப்போம். தியேட்டர்ல 50 ரூபா 50 ரூபா தான் கொடுப்போம், 100 ரூபா 100 ரூபா தான் கொடுப்போம். ரசிகர்கள் அதை வாங்கி வேற அவங்களுக்கு நீங்க மொத்தமா வாங்கி கொடுக்கறது அது வேற. இது தியேட்டர் கட்டுப்படுத்தாது. தியேட்டர்ல இன்டர்வல் டைம்ல பார்த்தோம்னா பாப்கார்ன் ரேட்டு, காஃபி ரேட்டு, கூலிங்ஸ் ரேட் ரொம்ப வெளியில விற்கிறதோட உள்ள தியேட்டர்ல வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா? நாங்களே பாத்துருக்கோம். எங்களுக்கே தெரியுது ரொம்ப ரேட் கூடுதலா இருக்கு அப்படின்றது. ஏன் கூடுதலா இருக்கு? இல்ல கூடுதல் சொல்ல முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலயும் அதுல ஒரு எம்ஆர்பி ரேட் போட்டிருக்கோம். நீங்க வாங்கும்போது நீங்க கரெக்டா பொருள் செக் பண்ணி வாங்கலாம்னு நினைக்கிறேன் நீங்க. ஆமா, நீங்க கொக்கோ கோலா பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா அது வந்து உள்ள இப்ப வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் திங். உள்ள விற்கிற பொருள் வந்து உள்ள வந்து விற்கும் போது அதுல எம்ஆர்பி நீங்க போட்டிருக்கோம். 50 ரூபான எம்ஆர்பி வந்து அதுல எம்ஆர்பி 50 ரூபா போட்டிருக்கோம். நீங்க அக்வாஃபினா வாங்கினீங்கன்னா அதுல 30 ரூபானா 30 ரூபா, வெளியில 20 ரூபானா 30 ரூபா எம்ஆர்பி போட்டிருக்கோம். பாப்கார்ன் வந்து அந்த எம்ஆர்பி போட்டிருக்கோம். அந்த எம்ஆர்பில வந்து எல்லாமே அடங்கும். சரிங்களா? இந்த எம்ஆர்பி விலைக்கு தான் எல்லாரும் வைக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து கூடுதல்ன்றது கிடையாது, எக்ஸ்க்ளூசிவ் ரேட் ஃபார் த ஸ்பெஷல் சர்வீஸ். சரிங்களா? அது வந்து எம்ஆர்பி விலையை தான் இது பண்ணுவாங்க. இப்ப நீங்க ஏர்லைன் போறீங்க, ஒரு ஏர்லைன்ல போறீங்க, முதல் வரிசைக்கு பாத்தீங்கன்னா 500 rupees வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவா நீங்க வரும்போது அந்த சர்வீஸ்க்கு உண்டான சார்ஜஸ் வந்து நீங்க பே பண்ணி தான். அந்த பேமெண்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 5% கூட இருக்கதான் செய்யும். அதை நீங்க பேர் பண்ணி தான். இது வந்து கட்டாயமும் கிடையாது, நீங்க வாங்கணும் கட்டாயமும் கிடையாது. ஒரு காலத்துல நம்ம தேட்டர்ல நம்ம தாத்தா பாட்டுலாம் தேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மண்ணெல்லாம் மூட்டி வச்சு இந்த ஐஸ்கிரீம்லாம் குத்தி அப்படி வெளியே பொருட்கள் எல்லாம் வெளியே வாங்கிட்டு வருவாங்க. ஆமா, இப்பெல்லாம் வந்து வெளியே பொருட்கள் எல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேட்டர்ல எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாருடைய சங்கத்து மூலியமா எல்லாருடைய முடிவு எடுத்து பண்ற விஷயங்கள் எல்லாமே. ஒரு குடிபோதையில் வர்றாங்க, சிகரெட் எடுத்து வர்றாங்க. ஸோ பக்கத்துல இருக்க டிஸ்டன்ஸ் சாப்பிடுறாங்க. இப்ப நம்ம தேட்டர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் பரோட்டா எடுத்து வந்து சாப்பிட்டு இருக்காரு. அப்படி எடுத்து வந்து கீழே அப்படி போட்டுறாரு. அது பார்த்தா எலி சாப்பிடுது. புரியுங்களா? கீழே வலிக்கு விழுந்துடுறாங்க. புரியுங்களா? வாழைப்பழம் எடுத்துட்டு வர்றாங்க, சாப்பிட்டு கீழே போடுறாங்க, வலிக்கு விழுந்துறாங்க. அந்த ஒரு இதுக்காக தான் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்றது. தேட்டர்ல நடந்தது இது. பக்கத்துல உட்காந்துருக்க ஆடியன்ஸ்க்கு அவங்க ஒரு ஏதோ பிஸ்கட் கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் மயக்க மாதிரி வந்து அவங்ககிட்ட செயின் ராபரிங், அதுக்கு தான் அந்த அதையும் ஆமா சிஸ்டம் வந்து யாருக்கு தெரிய வேணும்னே அவங்க ஸ்டால் விற்கிறதுக்காக பண்றாங்க. கேன்டீன் நீங்க ஃபுட் அண்ட் பெவரேஜஸ்க்காக பண்றாங்க. பப்ளிக் தொழில்னால அந்த இது எங்கிட்ட தான் வரும். எந்த ஒரு பிரச்சனைகள் உள்ள நடந்தாலும் கரெக்டா மேனேஜ்மெண்ட் அதுக்கு பதில் சொல்லணும். இப்ப அவங்ககிட்ட செயினை காணோம்னா மேனேஜ்மெண்ட்டை தேடி தான் வருவாங்க. யாரையும் பக்கத்துல உள்ள அதை போய் சொல்ல போறதில்ல. அந்த மாதிரி டைம்லாம் எப்படி சார் ஃபேஸ் பண்ணுவீங்க? இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரப்ப வந்து நிர்வாகத்து மேல பழி தூக்கி போட்டுருவாங்களா? இல்ல நிர்வாகத்துல அதாவது சில இதுகள் வரும். ஏதாவது ஒண்ணு வீட்லயே வச்சுட்டு வந்து இங்க காணாம தேடுவாங்க. செல்போன்ஸ் மெயினா என்ன பாத்தீங்கன்னா செல்போன்ஸ் காண நிறைய பேர். ஏன்னா செல்போனை படம் பாக்குற ஆர்வத்துல செல்போனை போட்டுட்டு போயிருவாங்க. நாங்க இருக்கிற செல்போனை எடுத்து கொடுத்து எழுதி வாங்கி நிர்வாகம் ஒப்படைச்சிரும். அதுக்கு மேல செல்போன் காணோம்னா அவங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க பெற்றுக்கணும். இப்பதான் எல்லா நம்பர் வந்துருச்சு, ஐபி நம்பர் என்னன்னு வந்துருச்சு.
ஸோ அதை வச்சு அவங்க வாங்கிக்கிறது, அவ்வளவுதான். தமிழ் ராக்கர்ஸ் வந்து இது வந்து ஆன்லைன்ல இது பண்றது, யார் பண்ற என்ன பண்றான்றது வந்து பெரிய ஒரு பேக்ரவுண்ட்லயே இருக்கு. இது வந்து எல்லாமே டோட்டல் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி, நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்கள், பெப்சி நடிக்கிறவங்க, லைட்மேன் எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்து ஸ்டாப் பண்ணி இது யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு காவல்துறையோட சப்போர்ட்டோட, கவர்மெண்டோட சப்போர்ட்டோட பண்ணா மட்டுமே சாத்தியப்படுறதுக்கு ஒண்ணு. ஸோ ஆன்லைனில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே விடுறாங்க. ஸோ அவங்க யார் என்னன்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, ஐபிஎல்ல கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணால் மட்டுமே இது வந்து சாத்தியப்படும். ஏன்னா டெக்னாலஜி வந்து நம்ம நிப்பாட்ட முடியாது. ஸோ யாரோ ஒருத்தர் பண்ணுற தப்பு வந்து டக்குன்னு வந்து எல்லாத்தையும் சூழ்நிலையை பாதிக்கிறது. ஸோ அதை யார் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணுறதே பெரிய விஷயம். ஏன்னா லட்சம் பேர் ஒர்க் பண்ணுற இண்டஸ்ட்ரி. சின்ன ரெக்கார்டிங் தியேட்டரில் போய் ஒரு சின்ன சிப்பில் ஒரு 5 நிமிஷத்தில் காப்பி பண்ணிட்டு வந்து அனுப்பிச்சிடுறாங்க. அது யார் அந்த இது நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். ஸோ வந்து இது வந்து ரொம்ப கஷ்டமானது தான். பட் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி சேர்ந்து ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணி பண்ணா அந்த ஐபி கண்டுபிடிச்சு யார் என்னன்னு பிளாக் பண்றதுக்குமான வழிகளை வந்து இப்ப இருக்க நடிகர் சங்கம் விஷால் வந்து அதுக்கு உண்டான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காரு. எங்களுடைய சப்போர்ட்டும், நாங்க தேட்டர் சப்போர்ட்டும் நாங்க ரொம்ப பாதிக்கப்படுது. அது நல்லா தெரியுது. எங்களுடைய உழைப்பு, நிறைய உழைப்பு பாதிக்கப்படுது, தேட்டருடைய ரெவன்யூ பாதிக்கப்படுது. ஆனா வந்து அதுக்கு உண்டான முயற்சிகளை வந்து எல்லாமே எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வந்து கட்டாயம் நிறுத்தம். தமிழ் ராக்கர்ஸ்.com வந்து கட்டாயம் வந்து கண்டிக்க வேண்டிய விஷயம். நீங்க எல்லாருமே இந்த இன்னொரு விஷயம் வந்து எல்லாருமே வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க, சீரியோ தமிழ் ராக்கர்ஸை பார்த்தா அந்த என்டர்டைன்மெண்ட் கிடைக்காது, உங்களுக்கு அந்த ஒரு சஃபிஸ்டிகேஷன் கிடைக்காது. ஆடியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து தியேட்டர் குடும்பமா வந்து தியேட்டர் வந்தீங்கன்னா தான் இல்லைங்களா மாதிரி ஒரு இது உங்களுக்காக இல்லை. தியேட்டர் வந்து எங்களுக்காக, எங்களோட வருமானத்துக்காக நாங்கள் கட்டல. உங்களுடைய பொழுதுபோக்கு அம்சங்கள், உங்களுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், உங்களோட மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு தான் சினிமா தியேட்டர் வந்து நடத்துறோம். ஸோ வந்து எங்களுக்காக வந்து எங்களுக்கு ஒரு சின்ன நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன பகுதி தான் எங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்காக இது உங்கள் திரையரங்கம். எல்லா திரையரங்கமும் உங்கள் திரையரங்கம், மக்களுக்காக கட்டின திரையரங்கம். ஸோ இதை வந்து இந்த மக்கள் வந்து எங்கேயுமே டிவி வீட்லேயோ ஏதோ சின்ன திரையில போய் சீடி எடுத்து பார்க்காம தியேட்டர்ல வந்து பாருங்கன்றதான் எங்களோட பெரிய ஒரு கண்டிப்பா வியூவர்ஸ் நம்ம எல்லாருமே தமிழ் ராக்கர்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு நிறைய பேரோட உழைப்புகள் இருக்கு இதுக்கு பின்னாடி. அவங்க உழைப்புகள் வந்து நம்ம வீணாக்காம எல்லாரும் தேட்டர்ல போய் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். And please subscribe